அதாவது முதல்ல ஏரிகள் நீர்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாக அமைந்த ஒரு இடத்துலதான் இருந்திருக்கு. இயற்கையா மழை நீர் தேங்குது இல்லையா, அது தேங்குற இடம் தான் இந்த மாதிரி இயற்கையாக அமைந்த முதல்ல அதுதான் நமக்கு முதல்ல இருக்கிற இடம். வெள்ளமாக இருக்கின்ற இடங்கள்ல நீர் தேங்குது, அதுதான். ஓகே, பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நீர் ஆதாரங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கதான் நமக்கு நாகரிகங்கள் வளர்ந்துருக்கு. இப்ப பாலாறு இருக்கு, வேகவதி ஆறு இருக்கு, காவிரி ஆறு இருக்கு, வைகை ஆறு இருக்கு. நீங்க அங்கதான் பாருங்க, அகழ்வாராய்ச்சியில எங்க நடக்குது? வைகை நதி கரையில, தாமிரபரணி ஆற்றின் கரையில, எல்லாமே ஆற்றின் கரையில் தான். ஆற்றின் கரையில் தான் நாகரிகங்கள்லாம் உருவாச்சு. ஈஜிப்ட்லயும் சரி, மெசபடோமியாவிலும் சரி, எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் எங்க நீர் ஆதாரம் இருக்கின்றதோ அங்குதான் நாகரிகங்கள் தோன்றின. அதனாலதான் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் நீர் ஆதாரம் இருக்கிற இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி இந்த மெகலித்திக் பரியல்ஸ் அங்க இருக்கு. ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாங்கன்னா எங்க பதப்பான்? கூட நம்ம எங்க போன எரிக்கிறோம்? ஊருக்கு எதிராக வெளிப்புறத்துல ஏரி கரையில பண்றோம், அதெல்லாம் அதே மாதிரிதான் அவங்க பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் வேகமா போறேன், உண்மைகளுக்குள்ள முடியும். ஓகே, நமக்கு இலக்கிய குறிப்புகள் சார் குறிப்பிட்டார் இல்லையா, குறிப்பிட்டது போல நிறைய இலக்கிய குறிப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. அதுல இந்த அதாவது ஒரு மன்னனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குளம் தட்டு வளம் திருக்கி. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, பண்டைய காலத்துல முதல்ல நீர் ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி பல குறிப்புகள் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, திருவள்ளுவர் என்ன வான் சிறப்புங்கிற போது நீர் பத்தி அவர் ரொம்ப குறிப்பா குறிக்கிறது நீரின்றி அமையாத உலகினின் யாராருக்கும் வானின்று அமையாது ஒழுங்கு 20வது காலத்துல. அதனால வானின்று உலகம் வழங்கிய வருதலால் அமிர்தம் என்று, அதுக்கு அமிர்தம் என்று பெயர். அமிர்தம் என்று சொன்னாலே அதுக்கு உயர்ந்தது, அந்த மாதிரி அவர். அதுல ஒரு புத்தகத்தருடைய பாடல் என்ன சொன்னாங்கன்னா, சிவபெருமான் அந்த பார்க்கடலை கடையும் போது நஞ்சு வருது, அதை யார் எடுத்துக்கிறார்? சிவபெருமான் எடுத்துக்கிறார். அதனால என்ன வைகை யார சொல்லுதா, எங்களுடைய இறைவனுக்கு நீ நஞ்சு கொடுத்த, அதனால நான் வைகை ஆறு நான் போய் கடல்ல சேர மாட்டேன் அப்படின்னு வைகை ஆறு கடல்ல போய் சேருது இல்ல அப்படின்னு சொல்லி ஒட்ட கொடுத்தாரு. இன்னைக்கும் வைகை ஆறு போய் கடல்ல சேர்றது இல்லை. அழகன் குளம் என்ற இடத்துல இப்பதான் அதுக்கு கொஞ்சம் தண்ணி வெளியில போறது. அதனால பல மாதிரி இந்த பல்லவர் காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஊர்களிலும் எங்க கூரம் தெரியுங்களே அவங்களுக்கு, இங்க பரந்தூர் பக்கத்துல இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு. எல்லாரும் காஞ்சிபுரம் சுத்தி தானே இருக்கீங்க. எல்லாரும் எங்க இருக்கீங்க? இந்த பகுதிகள்ல தானே. நீங்க எந்த பகுதி வேணா போங்க, ஒரு ஏரி இருக்கும். அது இடையர்பாக்கமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிராமங்களா இருக்கு. இது மகேந்திரவாடி, இது அரக்கோணம் போற வழியில இருக்கு. இது மகேந்திர தடாகம் அப்படின்னு ஒரு குடைவரை கோயிலை ஏற்படுத்துறோம். அதே மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஏரி, இன்னைக்கும் அந்த ஏரி இருக்கு. அந்த ஏரி தான் அந்த பகுதிகளில் நீர் ஆதாரமாக இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இந்த வறட்சியாக இருக்கிற போது எடுத்த போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல போய் அந்த கலைஞர், இந்த பூம்பு பூமிழி இதை பார்ப்பதற்காகவே நாங்க அந்த நேரத்துல போயிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இது தென்னேரி. நம்ம வாலாஜாபாத் பக்கத்துல இருக்கு தென்னேரி. அது நான் சொன்ன தொண்டைமான் இளந்தரையின் காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அது திரையலைய தடாகம், கசாக்குடி செப்பேடு. கசாக்குடிங்கிறது எங்க இருக்குன்னா காரைக்கால் பக்கத்துல. அது நம்ம காசாக்குடின்னு சொல்றோம். ஆக்சுவலா அதுக்கு கசாக்குடின்னு தான் பேரு. அந்த இடத்துல கிடைச்ச அந்த செப்பேடு, 2 செப்பேடுகள் காஞ்சிபுரத்தை பத்தி கிடைச்சது நமக்கு தஞ்சை மாவட்டத்துல பள்ளங்கோயில் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு. அது திருப்பதி குன்றம் பத்தி சொல்லுது. இது கசாக்குடி நிறைய செய்திகள், கூரம் செப்பேடு, அந்த உத்தம சோழனுடைய செப்பேடு, உலகளந்த பெருமாள் கோவிலை பற்றி சொல்கிற செப்பேடு.
இது எல்லாமே வந்து மதுரை சென்னை அருங்காட்சியகத்துல பாதுகாப்பா வைத்திருக்கிறார்கள். நம்முடைய காப்பாட்சியர் உமாசங்கர் கூட வந்திருக்கிறார். அவர் பல செய்திகள் நம்மளுக்கு நேரா அழைச்சி கொண்டு போய் காண்பிப்பதற்காக வந்திருக்காங்க. திரையன் ஏரி அப்படின்னு இருக்கு பேரு. இது பாத்தீங்கன்னா நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, என்ன சொல்றாங்க அந்த ஊர்ல, அங்க அந்த கோபுரத்துல பெய்யற, அது கிழக்கு பார்த்த கோயில், மேற்க பார்த்த கோயில், இந்த கிழக்கு கோபுரத்துல மேல மழை பெய்யறது கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து இங்க வந்து சேருமா. அந்த காலத்துல வெள்ள வெள்ளையே இருக்குமா தண்ணி, பால் மாதிரி இருக்குன்றாங்க. அந்த ஊர்ல போய் நான் பேட்டி கண்ட போது அவ்வளவு சுத்தமாக இருக்கும் சார். இன்னைக்கு நிறைய நகரங்கள் உருவாச்சு, இதெல்லாம் மண்டபம் எல்லாம் வந்ததுனால இதா இருக்கு. பட் ஆனா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயனடையும். இதை பாருங்க, மார்கழி மாசத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்போது கிட்டத்தட்ட 32 இடங்கள்ல அது வந்து உடைஞ்சு போச்சு. அப்போ விஜயநகர காலத்துல தாத்தாச்சாரியார் அப்படின்றவர் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா இந்த மார்கழி மாசத்துல இந்த ஏரி கரையெல்லாம் சீர் செய்யறாரு. அதுதான் இங்க கல்வெட்டுகள்ல அந்த கரைக்கு மேலே இருக்கு. எவ்வளவு பேர் எடுத்து பாருங்க. தாத சமுத்திரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, கல்வெட்டுல சொல்றாங்க. அதுல வந்து சொல்றாங்க வந்து இந்த மார்கழி மாசத்துல ஒரு வருஷம் பெய்யுது பெரிய மழை. இப்ப நமக்கு தெரியுதுல, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, பல ஊர்கள்ல மழை பெஞ்சு கரைகள்லாம் உடைச்சுது. அந்த மாதிரி உடைக்குது. சோமங்கலம் சொன்ன காலையில அதே போல இந்த ஏரியும் உடைஞ்சது. அவர் தான் கையாலேயே மதகுகளை ஏற்படுத்தினார் என்ற அடிக்கல் நாட்டி அதை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுதாங்க. எப்படி பாருங்க, ஒரு கோயில் மாதிரியே இருக்கு பாருங்க. இப்ப போனா பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபுல்லா தண்ணி இருக்கும், அப்படியே கடல் மேல இருக்கும். அது ஆக்சுவலா அது கடல் தான். அதாவது சமுத்திரம்னு சொன்னா இல்லையா, சமுத்திரம்னா கடல், அந்த மாதிரிதான் இருக்கும். அது ஒரு கோயில் மாதிரியே வச்சிருக்கான். அதுல மேல வந்து அந்த மதகுக்கு கால் குச்சி மாதிரி போட்டு ஸ்டூல் மாதிரி பண்ணிடுவாங்க. அது போய் அடைச்சிடும். வேணுங்கிற அளவுக்கு திறந்து விட்டுருவாங்க தண்ணி. நீங்க அந்த ஊர்ல இருந்து கிழக்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவ்வளவு பசுமையாக இருக்கும் அந்த ஊர்ல. இந்த கலிங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டுல கூட கலிங்கு வாரியம் அப்படி. கலிங்குங்கிறது என்னன்னா, இப்ப தண்ணி வந்து எக்ஸஸா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஏரியில தண்ணி போகணும்ல வெளியில, எல்லா தண்ணியும் கொள்ள முடியாது, உடஞ்சு போயிடும். அதுக்காக என்னன்னா ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு மேல தண்ணி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில போயிடும். சோ ஏரிக்கு பாதுகாப்பு, அதுக்கு பேர் கலிங்கு பேர். இதுதான் கலிங்கு. சோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர்ல வைக்கல் இதெல்லாம் போட்டு கிராமங்கள்ல அடைச்சு வைப்பாங்க. அதாவது தண்ணி வெளியில போக கூடாது, வெயில் காலத்துல நமக்கு விவசாயத்துக்கு பயன்படும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன பண்றாங்க, இந்த கலிங்கு ஏற்படுத்திக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், ஒரு பக்கம் கருடன். ஏன்னா அது பெருமாள் கோயில் அந்த ஊர்ல இருக்கிறது. அதனால இது பாருங்க, பல்லவர்களும் நான் சொன்னேன் இந்த வைகை ஆறு போய் கடல்ல சேர்றது இல்லை. அதே போல மதுராந்தகம் இருக்கு இல்லையா, மதுராந்தகம் வந்து உத்தர சோழன் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கோயில். ஆனா பராந்தக சோழன் காலத்திலே இருந்திருக்கு. இந்த மதுராந்தகன் அப்படிங்கிறது பல பேருக்கு, ராஜேந்திர சோழனுக்கும் மதுராந்தகன் ஒரு பேர். அவங்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த மதுராந்தகம் ஏரியில ஏரி காத்த ராமர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊர்ல அந்த கோயில் அந்த குளத்துல வந்து ஏரியில வந்து நம்ம உத்தரமேரூர் இருக்கு இல்லையா, அங்க பக்கத்துல வந்தவாசி பக்கத்துல மருதாடன்னு ஒரு ஊர், அங்கெல்லாம் பெய்யுற மழைகள் வந்து மழை நீர் வந்து இங்க சேருது. வேடந்தாங்கல் எல்லாமே வந்து அங்க சேருது. உத்தரமேரூர்ல பெய்யுற பெரிய அந்த வைரமேக தடாகத்திலிருந்து எக்ஸஸா வர மாற்றம் இங்க சேர்ந்து மதுராந்தகத்துல. இந்த மதுராந்தகத்திலிருந்து வெளியில போகுது பாருங்க, அதுக்கு பேர் கல்லாறுன்னு பேரு. அந்த கல்லாறு அதுக்குள்ள வந்து ஸ்டோன்ஸா இருக்கும். அது வந்து போகும் வந்து உங்களுக்கு பாலாறுல போய் சேர்றதுக்கு. ஆனா பாலாறுல போய் சேர்வதற்கு முன்பாக பரமேஸ்வர மங்கலம் என்ற இடத்துல இந்த பல்லவர் குளம் இருக்கு. எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க இந்த ஷேப். சோ உங்களுக்கு மண் அடிக்காம இருக்கணும், அதே நேரத்துல அந்த தண்ணீர் வந்து வெளியில எளிமையாக போகணும் அப்படின்ற நிலையில அந்த இது பாருங்க, நடுவில் இருக்கிற இந்த ஷாஃப்ட் வந்து இது பண்றாங்க இல்லையா, அந்த தக்கையை வச்சு அடைக்கிறதுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு தண்ணீர் தேங்கிச்சுன்னா ஒரு ஆண்டுக்கு முழுமையும் வேளாண்மை செய்யலாம். போய் பாலாற்றுல போய் அந்த மதுராந்தகத்துல இருந்து ஏரியில இருந்து போறது போய் சேர்வது இல்லை பாலாற்று.
நமக்கு உத்தரமேரூர் நான் சொன்னேன் இல்லையா, உத்தரமேரூர்னா அதே மாதிரி திருப்பார்கடல் அப்படின்னு வேலூர் போற காவேரி பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த வாரியங்கள், இப்ப நம்ம கமிட்டிஸ் இருக்கு இல்லையா, மின்சார வாரியம், அந்த மாதிரி ஒவ்வொரு வாரியத்தையும் பற்றிய குறிப்புகள் அந்த கோயிலுக்கு நமக்கு. இது வைரமேக தடாகம் அப்படின்ட்டு நந்திவர்மனுக்கு வைரமேகன் அப்படின்ற ஒரு பட்ட பெயர் உண்டு, சிறப்பு பெயர் உண்டு. அவங்க காலத்துலதான் இந்த வைரமேக தடாகம் மண்டி இருந்தது. ஆனா இவங்க காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஏரியை பராமரிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், தூர்வாரணும், ஏரிகளை ஆழப்படுத்தணும், ஆண்டுதோறும் ஆழப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அந்த காலத்திலேயே அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஆழம் மண் எடுக்கணும், எடுத்து என்ன பண்ணணும், அந்த கரைக்கு மேலே போடணும். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பண்ணணும். அதே போல நீங்க மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, மீன் பிடி திருவிழான்னு நடக்குது இல்லையா. வெயில் காலத்துல வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பகுதியில இருக்காது, பொதுவாக தெற்கு பகுதிகள்ல மீன்கள் எல்லாம் பிடிப்பாங்க. அதுக்கு மீன்பிடி பாட்டம் அப்படின்னே பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து கிடைக்கிற வருவாயை எடுத்துக்கொண்டு இந்த ஏரிகளை ஆழப்படுது, ஆண்டுதோறும் மண்டல் மண்ணை எடுத்து மேல போடணும், கரைக்கு அப்பாலே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு கல்வெட்டுகள்ல வருது. இந்த மாதிரி ஏரிகளை பாதுகாத்துருக்காங்க, ஆண்டுதோறும் பாதுகாத்துருக்காங்க. உங்களுக்கு நிலம் சொந்தமாக இருந்தால் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதுதான் அந்த காலத்துன்னு சொல்றோம் இல்லையா. இது போய் தூவான அது அந்த கட்டடம் வழியாக வெளியில போகும். நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுக்கு தெரியும், வீராணம் ஏரி. சென்னைக்கு நீர் கொடுக்கிற ஆதாரமே இந்த வீராணம் ஏரி தான். கிட்டத்தட்ட 3000 ஏக்கர்ல இருக்குது இந்த வீராணம் ஏரி. இது பக்கத்துல கடலூர் மாவட்டத்துல இருக்கு. பராந்தக சோழரால் ஏற்படுத்தப்பட்ட வீரநாராயணன் ஒரு கட்டம் இருந்து இந்த வருஷம் அந்த ஏரி கூட வத்தி போச்சு. இந்த தடவை எடுத்த வெயில்ல ஒரு காலத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கின்ற ஏரி சோழகங்கம்னு பேரு. அதுக்கு பொன்னேரின்னு இன்னைக்கு சொல்றோம். ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்றதனுடைய அடையாளமாக, வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை ஏற்படுத்திக்கிறார். அப்ப ஏற்படுத்தும் போது அங்கேருந்து கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இந்த குளத்தை வெட்டி அதுக்கு நிரப்பலாம். அந்த மாதிரியான திருவாலங்காடு செப்பேட்ல அந்த குறிப்புகள் வருகின்றன. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஏரி உங்களுக்கு தெரியும். இப்ப பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீராணம் ஏரியுடைய கரையில் தான் அந்த கதையே நடக்கிறது. கடம்பங்கை கரை, கடம்பர் கோயில், அந்த மாதிரியான பகுதிகள் அந்த பகுதிகள்ல நமக்கு. இது பனமலைன்னு சொல்லி விழுப்புரம் பக்கத்துல சாருக்கு ரொம்ப பழக்கமான இடம் பனமலை. பனமலையில எப்படி இருக்கு பாருங்க, இயற்கையாக அடைந்த ஒரு ஏரிகள், அதுக்கப்புறம் அந்த சுத்தி மலைகள்லாம் இருக்கு, நடுவுல அந்த ஏரி இருக்கு. அந்த பாருங்க, அந்த ஏரியில பாசனம் எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசங்க எப்ப போகும் அப்படிதான் இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க அந்த ஊர்ல. நெக்ஸ்ட் இது மேல கோயில். அந்த பனமலையில அந்த இயற்கையாக அமைந்த அந்த ஏரிக்கு பக்கத்துலதான் அந்த கோயிலே உற்பத்தி பண்றாங்க, உருவாக்குறாங்க. அதே போல அந்த ஊர் மக்களுக்கும் அந்த நீர் பாசனத்திலிருந்து வசதிகள் கிடைக்கும். இது இன்னொன்னு, நம்முடைய தெற்கு பகுதி தென் மாவட்டங்கள்ல போனா கோவில்பட்டி, அது பக்கத்துல சாத்தூர்னு ஒரு ஊர். அந்த நெருப்பிட்டி தொழிற்சாலை தான் அங்க நிறைய இருக்கு. பக்கத்துல கோவில்பட்டி. இதுல இந்த வட்டெழுத்து கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசன் கட்டிட இதெல்லாம் மடைகள்லாம் உடஞ்சி போச்சு. அந்த மடைகள்லாம் உடஞ்சி போச்சு. மடைன்னு சொன்னா மடை திறந்த வெள்ளம் போலன்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது மடையில ஒரு தடுப்பு, அந்த தடுப்பு அப்படி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தூம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உள்ள போற வழி மாதிரி இருக்கும். இப்ப கூட காமிச்சாரு ஒரு குழாய் மாதிரி இருக்கு. அந்த குழாய் வழியா வருது தூம்பு, அது பேர் சுருங்கை. இல்ல சங்க இலக்கியங்கள்ல சுருங்கைன்னு வரும். அதே நீங்க குமிழி அப்படின்னு சொன்னோம்னா இந்த தண்ணி போடும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விடுவாங்க, தடுத்து விடுவாங்க. விடும்போது ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், கருங்கல் பெட்டி மாதிரி இருக்கும். அதுல தண்ணி உள்ள போய் திரும்பவும் வெளியில வரும்.
அது வந்து குபுக்குன்னு குமிழி மாதிரி வரும். அதாவது பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ். அதனால அது குமிழி அப்படின்னு. இது வந்து எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நம்ம அரசர்கள் மட்டும் இல்ல, சமண முனிவர்கள் எல்லாரும் ஊர் நன்மைக்காக செய்யணுங்கிறதுனால இந்த மாதிரியான தூம்பு, குமிழி, மடை எல்லாரும் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த இதுல வந்து எல்லாத்தையும் இட்டிகையினால, செங்கலால இருந்ததெல்லாம் கருங்கல்லால போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து இருப்பை பிடிக்கிறவன் ரொம்ப ஒரு சிறப்பான பெயர் பெற்று பாண்டிய மாநில வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா வைகை கரையில ஒரு கல்வெட்டு, ஒரு மன்னார் வந்து துவச்சிட்டு இருந்தாரு. அந்த கல்வெட்டை திரும்பி பார்த்தோம்னா, இப்ப கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ராஜகுரு வந்து ஒரு கல்வெட்டு தூப்புரு மொழியில ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சதாக பேப்பர்லாம் வந்து அது ஒரு மன்னார் வந்து துவச்சிட்டே இருந்திருக்காரு. அந்த கல்வெட்டை திரும்பி பார்த்து ஒரு வட்டை எழுத்து கல்வெட்டு, அரிகேசரி வருமானியா வைகை ஆற்று பாசனத்துக்கு நீர் போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வைகை ஆறு, இது இதான் குளவாயில் பேர், குளத்துக்கு தண்ணீர் எடுத்துட்டு போகுது. இது ஆற்று காவல் பேர். இதுக்கு நடுவுல எந்த இதுலயும் நீங்க ஏற்றம் போடக்கூடாது அப்படியெல்லாம் கல்வெட்டு குறிப்புகள்லாம் வருது. இந்த இந்த மாதிரி வரும்போது அந்த செப்பேடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, குளங்கள் பல கண்டவர் அப்படின்னு அந்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாம் குறிப்பா அவங்கள பாராட்டு. இதான் அந்த வைகை கரை கல்வெட்டுங்கிறது. அரிகேசரி அந்த வாய்க்காலுக்கு பேரு அரிகேசரி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சிறப்பான இடத்தை இப்போ மதுரை அருங்காட்சியகத்துல, மதுரை கோயில் அருங்காட்சியகத்துல மடை பாருங்க. இது மடை. தண்ணி வந்து குளத்திலே குளம் இருக்கு, அந்த குளம் இருக்கு, குளத்துல இருந்து தண்ணி வருது. அது பாருங்க ஒரு தடை, வேகமா வரக்கூடாதுங்கிறதுனால நடுவுல ஒரு தடை போட்டு இங்க வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மடைன்னு பேரு. இதுல வந்து வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 ஊருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அது நமக்கு எல்லாம் பழக்கப்பட்டது. பொதுவா நீர்ல சண்டை வரும். நம்ம பிள்ளையா கர்நாடகாவுக்கும் நமக்கு சண்டை இருந்துட்டே இருக்கு, எப்பவுமே நீர் கொடுக்கல அப்படின்னு. என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, 2 ஊரு பிடிச்சுக்கலாம். இதுல கரையில பாவுகள்ல போடுறாங்க. பாவுகள் 2 கோல் பண்றாங்க. தண்ணி வருது இல்லையா, இவங்களுக்கும் வரும் இவங்களுக்கும் வரும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. கல்வெட்டு சான்றுகளே இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல கீரனூர்ல இந்த மாதிரியான அமைப்போட அந்த மடை அமைப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 2 பேரும் மீன் பிடிச்சுக்கலாம். மீன் பிடிச்சதுல இந்த ஊர் வாய்க்கால் மெயின்டெனன்ஸுக்கு நீங்க பணம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அப்ப 2 பேரும் பிரிச்சுக்க மடையன்னு பேர். ஆனா யாராவது நம்ம மடையன்னு திட்டினால கோவப்படுறாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குளத்துக்கு நடுவுல தான் இருக்கும் ரூமுகள். நீஞ்சி போகணும். நீஞ்சி போய் அந்த ஸ்க்ரூவை திறக்கணும். நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூ போட்டுட்டு அதுதான் அதே மெத்தடு தான். அது மாதிரி திறப்பாங்க. திறக்கும் போது அவனால இறந்து போறான்னு அவனுக்கு வந்து சொல்லி அவனுக்கு தானம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல ஒரு குளத்துல இங்க உங்களுக்கு கிட்டையாளர்கள 3 மணி நேரம். இதெல்லாம் ஊர். அதுவும் நம்ம ராஜேந்திரன் சார் வராரு. ராஜேந்திரன் ராஜேந்திரன் வராரு இல்லையா? ஆமா, ராஜேந்திரன் வருவார். புதுக்கோட்டையில இருந்து வருவார். அவர் வந்து அவரோட டீச்சரா இருந்து நிறைய
வருது வந்து சேகரிக்கிறாங்க. நான் காமிக்கிறேன், ஒரு வீடியோல காமிக்கிறேன். இது பாருங்க, பராமச பேரேரி அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த பக்கத்துல இருக்கு. இந்த இதுல வந்து இந்த ஏரியில இந்த பராமச பேரேரி அப்படின்னு அதுல இருந்து தண்ணீர் வெளியில வருது. இது பாருங்க, ஏழுக்கண் மலை இதுக்கு பேரு. இதுல வந்து அரிகேசரி பராமச மாறவர்மன் அவன் நின்று நெடுமாறன் அவனுடைய 7 கண் மலை. 7 கண் இருக்கு. 7 கண் இருக்கு. 7 கண் வழியா 7 ஊர்களுக்கு போகும். அது நடுவுல என்ன பண்றாங்கன்னா தண்ணி வேகமா வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு நடுவுல ஒரு இதுல பாத்தீங்கன்னா விநாயகருடைய உருவம் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து விருதுநகர் போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அங்க வந்து எல்லா செல்வமும் தரணும்ன்ற நோக்கத்துல மகா கஜலட்சுமியுடைய வடிவத்தையும் அங்க இது பாண்டியர்களுடைய கலை பணியாக இருந்தாலும் ராஜராஜ சோழன் இதை மேம்படுத்துவார். இன்னைய வரைக்கும் அதுதான் பயன்படுத்தும். நாங்க போகும்போது தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு இது என்ன பண்ணாங்கன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம அமைச்சர் என்ன பண்ணாங்க, அதை ரோட பாதுகாத்து இதெல்லாம் வரலாற்று சின்னங்கள். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவரு அமைச்சராக இருக்கிறதுனால இப்போ ரோடையே கொஞ்சம் தள்ளி போட்டு பாதுகாக்கிறாங்க. அந்த ரோடை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது உடைஞ்சாம இருக்கிறதுக்கு அந்த பழைய இது நான் சொன்ன அந்த சோழ கல்யாணம்னு சொன்னேன், கங்கை கொண்ட சோழபுரத்துல. சரி, இந்த ஏரி மதகுகள் எப்படி கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க பண்ணும்போது இதுதான் அதாவது பழைய அமைப்பு அப்படியே இருந்தது. தண்ணீருக்கு போகணும், வந்து உங்களுக்கு இந்த படகை எடுக்கும்போது படகுக்குள்ள விழும்போது இந்த மண்டல் மண்ணெல்லாம் அதை விழுந்துடும். பிற்காலத்துல என்ன பண்றாங்கன்னா சேற்றோடு பண்றான். சேறு தேர்வும் இல்லையா கீழே கலங்கள்லாம், அதுக்கு வெளியில தனியா போகணும்னு அவங்க பண்ணிருக்காங்க. அதுவும் நான் சொல்றேன். இது பாருங்க, இது நமக்கு சோழர் காலம் எல்லாம் பார்த்தோம். இது சங்க காலத்திலேயே கட்டப்பட்டிருக்க வானகிரியில பூம்புகார்ல பெரிய ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு தண்ணி வெளியில போறதுக்கு ஏரியில தண்ணி போறதுக்கு எப்படி அமைப்பு கட்டிருக்காங்க வானகிரியில அங்க பார்த்தோம்னா அந்த பெல்ட் எப்படின்னா அந்த 3ஆம் பிறை போல சந்திரனுடைய அமைப்பு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி அமைப்புல இருக்கு. இது இந்த மாதிரியான தூம்புகள் இருக்கும். இதுதான் நான் சொன்னேன், நடுவுல இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த அடி தண்ணீர் வரைக்கும் கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம எடுக்கணும். இங்க இருந்து நீந்தி போவாங்க அந்த மழையர்கள் சொன்னோம்யா, இதுல போய் இது மேல நின்று அதை திறந்து விடுவோம். அது ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். கைப்பிடி திறந்துடும் போது கொஞ்சம் வேணா காற்குல இது பண்ணும்போது அது வந்து ஒரு சக்கை இருக்கும், மரத்துல இருக்கும். அது மேல தூக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கீழே போக போக வேணாம்னா நிறுத்திடுவாங்க. மழை காலமா இருக்கு, வேண்டாம் தண்ணி வேண்டாம் அப்படின்னா நிறுத்திடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சயின்டிபிக்கா அவங்க பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாண்டியர்கள் காலத்துல எல்லாம் செஞ்சாங்க. பாண்டியர்கள் முத்திரை 2 மீன் நடுவுல செண்டு. சோ அந்த மாதிரி அவர்கள் வந்து மக்கள் நலன் அதான் முக்கியம். இதுதான் பாத்தீங்கன்னா இதுவே சேற்று ஓடிட்டு இங்க மேல தண்ணி எப்படி போயிடும், இந்த கீழே மண்டல் மண் வருது இல்லைங்களா, இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இது அப்படியே போய் வெளியில போயிடும், கீழே தங்காது. நீங்க கல்லணைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல, போனீங்கன்னால மண்ணு போறதுக்காகவே ஒரு சைட்ல கட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி மேலப்பனையூர், அந்த ராஜேந்திரன் ஊர் மேலப்பனையூர், இந்த இதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. அரங்கன் பெரியான், முனையான் தண்ணீச்சன் அப்படி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த பேர்கள் கூட தன்னுடைய பேர்கள் அங்க இருக்கணும், ஊர் நன்மைக்காக இருக்கணும் அப்படின்ற அளவுல பண்ணிருக்காங்க. இதுல வந்து பெண்கள் கூட கட்டியிருக்காங்க. சோழ பெருந்தேவி, இது ராஜேந்திரன் நானும் 2 பேரும் போனோம். இப்ப விராலி மலை பக்கத்துல இருக்கு. இதுதான் இந்த தூம்பு உள்ள போகுது. இதுல பாருங்க, செங்கல்ல கட்டிருக்கான். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த
ஜேசிபி போட்டு எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் போயிடுது. ஏன்னா அந்த பழைய அமைப்பு இருக்குது. ஆனா இப்ப புதுசா கட்டும் போது அந்த பழைய தூம்பு எந்த இடத்துல இருந்ததோ அங்கதான் கட்டுறாங்க. அதே இடத்துல கட்டி அதுக்கு மேல கான்கிரீட் சிமெண்ட் போடணும். இதுதாங்க மூடுகள் உள்ள பண்ணும்போது இது சேற்று வழி. சேர் வந்து இப்படி போய் இப்படி போயிடும். இது கல் கட்டுமானம் இப்படிதான் இருக்கும். கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா இது ஏரிக்கலை தேர்தலும் போகும். வேண்டாம் தண்ணி வேண்டாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, அது இறக்கிடுவாங்க. இறக்கிட்டாங்கன்னா தண்ணி துறையில் உள்ளார்கள். துறையில் உள்ளார்கள் அது வந்து அடைக்கிறது, ஏரி வாயில அடைச்சிருது. துறையில் உள்ளார்கள் இதுவும் அதே மாதிரி தான். இதுதான் அந்த மேல சொன்ன கல்வெட்டு இருக்கும். யார் ஏற்படுத்தப்பட்டது இது வந்து மேலே இது குமிழி. நான் சொன்ன டப்பா மாதிரி இருக்கும். இதுல அடைச்ச உடனே தண்ணி வந்து கொஞ்சம் வண்டி வெளியில வருது இல்லைங்களா, அப்பதான் வந்து சத்தம் கேட்கும். அதுதான் குமிழி அப்படின்னு. அதனாலதான் அது குமிழி. இது வந்து மாடக்குளம். நீங்க மதுரையில கோர்ட் இருக்க ஏரியா மாடக்குளம் ஒரு காலத்துல. அதுல வந்து குளமும் காலும் என் திசை வீரர் என் திசை நாட்டு எரி மீறப்பட்டினதான். வணிகர்கள் அத்திக்கோசத்தான் வணிகர்கள் யானை மேல இருந்து போவாங்க. அவங்க இதுல வணிகர்கள் போகும் பொழுது இந்த அத்திக்கோசத்தார் என்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பாதுகாப்புக்காக வருவாங்க. யானை இருக்கின்றது அதுக்கு பேர் அத்திக்கோசத்தார் என்று பேர். அவர் போகணும் கூட அத்திக்கோசத்தார் பத்தி ஒரு விரிவா கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுதான் அந்த யானை இருக்கு இல்லையா, முதல்ல இருக்காங்க. இது வந்து மதுரையில இன்னைக்கு இருக்கிற பகுதி. கவிநாடு. இதுல எல்லாமே நமக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லையா, ஆன்மீகத்தின் அடிப்படையில தான் எல்லாமே. அதனால இந்த திருவாரூர்ல மாணிக்கவாசர் பிறந்த ஊர்ல இது வந்து புருஷாமிருகம்னு பேரு. அதை வந்து மழை பெய்யலன்னு வச்சுங்க, அதுக்கு வழிபாடு செய்வாங்க இந்த ஊர் மக்கள். இன்னைக்கும் செய்யறாங்க. மழை பெய்யுது மதுரை பகுதிகளில். மதுரைக்கு பக்கத்துல திருவாரூர். பாருங்க குமிழி எப்படி இருக்கு பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, கரை எங்க இருக்கு, இந்த குமிழி கால் இருக்கு. கல்வெட்டுகள் இருக்கு. இதை திறக்கும் போதுதான் தண்ணீர் இருக்கு. சில இடங்கள் இப்ப பயன்படாம போயிடுச்சு. நம்மளுடைய வரலாற்று சான்றுகளாகத்தான் நமக்கு இருக்கு. இது அந்த கவிநாடு முதல்ல பார்க்கலாம். இந்த ஆங்கிலேயர் காலத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதே வந்து இப்ப நம்ம 7 கண் மழை பார்க்கணும். இதுல வந்து பல பிரிவுகள் ஏற்படுத்துறாங்க. அந்த காலத்துல இருந்திருக்கும். இது வந்து சிமெண்ட் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து எல்லா ஊர்களுக்கும் பிரிகிற அளவுக்கு அமைப்பு. இது வேண்டாம், இந்த ஊருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதை அழைச்சிக்கணும்னு சொன்னா அந்த ஊருக்கு மட்டும் போகணும். இதை அழைச்சிக்கணும். அந்த மாதிரி வந்து நீர் பங்கீட்டு முறையும் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சாசன மாதிரி நீங்க ராமநாதபுரம் போனீங்கன்னா கண்மாயின்னு சொல்லுவாங்க. பூரணி, ஏந்தல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஏந்தல்னா அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மழை பெஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த குளத்துக்கு நிரம்பி அதுக்கப்புறம் அடுத்த குளத்துக்கு ஒரு செயினா வரும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த செயின் எல்லாம் கட் பண்ணிட்டோம். அங்கங்க நகர்கள் வந்துருச்சு. அதனால என்ன கேட்டீங்கன்னா தண்ணீர் வந்து அங்கங்க கட்ட போக வேண்டிய ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம அதை நகரம் வளர்றது அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நீங்க மெட்ராஸ் பகுதியில பாத்தீங்கன்னா தாங்கல் அப்படின்னு ஈக்காட்டு தாங்கல், பழவந்தாங்கல். தாங்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு மழை பெய்த நீர் வந்து தாங்கிக் கொள்கின்ற இடம், அதாவது தாங்கல்னு பேரு. தாங்கல் நீங்க போய் பழவந்தாங்கல், ஈக்காட்டு தாங்கல்லாம் போனீங்கன்னா தாங்களே பார்க்க முடியாது. ஆனா சில ஊர்கள்ல இருக்கு. இன்னைக்கு தாங்கல் தெருன்னு சொல்லுவாங்க. எங்க ஏரியால பாத்தீங்கன்னா விழுதம்பாக்கம், கோயம்பேடு பக்கத்துல பாத்தீங்கன்னா தாங்கல் தெருன்னே இருக்கு.
தாங்கள்ல ஒண்ணுமே கிடையாது, எல்லா வீடுகள் வந்துருச்சு. சோ மழை நீர் எங்க போகும்? மழை காலத்துல வெள்ளம் வருது, சென்னையில வெள்ளம் வருதுன்னா தாங்க முடியல, இல்ல எல்லா இடங்களிலும் நம்ம கட்டடங்களை கட்டிக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளம் வந்து மக்கள் தாங்கல்ன்றது அந்த காலத்துல ஊருணி அப்படின்னா அவங்க வந்து ஊர் மக்களுக்கு பயன்படுகிறது. ஏந்தல் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அப்படியே தண்ணி இது மாதிரி குளம் மாதிரி நிற்கும், அது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர், குளம், கிணறு, இது கண்மாய். சக்கரக்கோட்டை கண்மாய் எவ்வளவு பெரிய கண்மாய். ஏன் இதெல்லாம் நமக்கு தூர் எடுத்து நல்லா பாதுகாக்க கொஞ்சம் முயற்சி பண்றாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ஏரியா, ஏரியா அது வந்து பொதுவா வந்து ராமநாதபுரம் மாவட்டம்லாம் இந்த ஏரியும் கண்மாயும் தான் அவங்களுக்கு வந்து நீர் ஆதாரம். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எடுத்து பாதுகாக்கணும்னா மழை காலத்துல நீர் தேங்கிச்சுன்னா அதை பாதுகாக்கணும். பாருங்க, இது வந்து ராமநாதபுரத்துல இருக்கின்ற ஒரு முகவை ஊரணி. ஊரணிங்கிறது என்ன சொன்ன, மக்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. எவ்வளவு செடிமெண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. இப்ப வந்து பரவாயில்ல, இப்ப வந்து பல ஊர்கள்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த குளங்களை அந்த இளைஞர்களே என்ன பண்றாங்கன்னா சுத்தி கிளீன் பண்ணி பாதுகாத்து அதுக்கு கரைகளுக்கு வந்து கருங்கல் சுவர். பாகூர் ஏரியை பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அந்த நீர் வந்து மோதும் போது அலை மாதிரி மோதும், அதுக்காக கருங்கல்ல பண்றோம். எவ்வளவு நிலம் இருக்கு, என்ன வயசுக்காரங்க எவ்வளவு மண் எடுக்கணும் எல்லாம் சொல்றாங்க. பாகூர் ஏரிக்குடைய கல்வெட்டுகள்ல அவ்வளவு செய்திகள், ஏரி பராமரிப்பு. இது பாருங்க, கழிங்க நான் என்ன சொன்னேன், ஏரியில இருந்து எக்ஸஸ் வாட்டர் வர்றதுதான் இவ்வளவு இருக்கணும். அப்ப என்ன இருக்கும், கொஞ்சம் ஓரளவு தான் இருக்கும். இது பாருங்க, இதே ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்கு. காவேரி பாக்கம் தெரியுங்களா, காஞ்சிபுரத்துல இருந்து பெங்களூர் ரோட்ல போனீங்கன்னா காவேரி பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். காவேரி பாக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊர். அது வந்து வரலாற்றுல ஒரு சிறப்புமிக்க ஊர். அது அந்த ஏரி வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அந்த ஏரியில இருந்து வர கலிங்கு இவ்வளவு பெருசு இருக்கு, அணைக்கட்டு மாதிரி இருக்கு. பாருங்க, இவ்வளவு பெரிய கலிங்கு இருக்குன்னா ஏரியை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க, மெயின் ரோட்ல இருந்து இருக்குது, உள்ள போகணும் கொஞ்சம். காவேரி பாக்கம் 20-29 மதகு, சிங்கமுக மதகு, நரிமுக மதகு, நிறைய பேர்கள் நிறைய வருதுங்க. நிறைய, அதாவது நீர் ஆதாரங்களுக்கு அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்க. அவ்வளவு சாசனம் ஒரு குறிப்பு வருது. மதுராந்தகம் பக்கத்துல ஒரந்தின்னு ஒரு ஊர். அவர் சாதாரண இத்தலூர்ல கல்வெட்டு கண்டுபிடிச்சார், கோடி கல்வெட்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒரத்தில ஒரு சமண முனிவர் என்ன பண்றாருன்னா ஒரு மதகு ஏரி ஏற்படுத்தி அந்த மதகை ஏற்படுத்துறாரு. எல்லாம் பண்ண பிறகு இந்த மதகினால இந்த ஊருக்கு பயன்பட வேண்டும், அந்த மதகு சரியா அமையல. அவன் என்ன பண்றான், தான் தலையை தானே அறுத்து கொடுக்குறான். அது நடுகள்லாம் இருக்கு, அவன் தானே அடைகிறான். செய்ய முடியுமா, நம்ம ஷேவ் பண்ணும்போதே பண்றோம். அவன் வந்து தலையை பிடிச்சிட்டு எனக்கு அந்த ஸ்லைடு கிடைக்கல, பிடிச்சி அறுக்கிறான். அறுத்து அதை எடுத்து வச்சுட்டு இருக்கை பிடிக்கிறான். அது வந்து ராஷ்டிர கொடை. மக்கள்கிட்ட எவ்வளவு ஈடுபாடு பாருங்க. அவங்க இந்த நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நெடுகல்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான வந்து இன்னைக்கு அந்த ஊர்ல உரத்தியில போனோம்னா அந்த கோயில்ல மண்ணடி வழிபாட்டுல இருக்கு. அதுல வந்து கன்னடத்திலயும் எழுதியிருக்காங்க, தமிழ்லயும் எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டு ஸ்லைடு கிடைக்கல. அது எதுல ஊத்துக்காடு வந்து ஊத்துக்காடு கோட்டம்ங்கிறது பெரியது. காஞ்சிபுரம் ஒரு காலத்துல ஊற்றுக்காடு, ஊற்றுக்காடுன்னா பேரு ஊற்றுக்காடு. ஊற்றுக்காடு கோட்டம் பாருங்க, பெரிய கண்மாய் கலிங்கு ராமநாதபுரம் அதிலே போட்டுருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. கலிங்கு தண்ணி எக்ஸஸ் ஆகுறது வெளியில. திருக்கோயில் குளங்கள், இது காஞ்சிபுரத்துல இருக்கிற குளம் தான். காஞ்சிபுரத்துல இருக்கிற குளம் எப்படி வத்தி போச்சு பாருங்க. பல குளங்கள், சர்வதீர்த்த குளம் இருக்குது இல்லையா? காஞ்சிபுரம் நகரத்திலேயே நிறைய கோயில் குளங்கள் இருக்கு.
குளங்களுக்கு அந்த காலத்துல நீர் வரத்துக்காக அவங்க ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது பிற்காலத்துல என்னன்னா இந்த நகரமாக்குற போது பல இந்த வழிகள்லாம் அடைச்சு போயிடுச்சு. அதனாலதான் நமக்கு தண்ணீர் இருந்து நமக்கு இல்லை. இப்ப வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு எப்பவுமே தண்ணீர் இருக்குது. அந்த அஷ்டபுஜ பெருமாள் கோயில் அதை பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்காரு. அதே போல வந்து இந்த பக்கத்திலே இன்னொரு கோயில் பெருமாள் கோயில், எந்த கோயில் குளங்களையும். அதனால கோயில் குளங்கள் வந்து நமக்கு ஒரு நீர் ஆதாரமாகத்தான் இருந்தது. அதாவது வாட்டர் டேபிள் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு இப்ப நீங்க ஆழ்துளை கிணறு பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்க போகணும். அதுக்கு கீழே போனீங்கன்னா தண்ணீரை வந்து நீங்க எடுக்கிற போது பக்கத்துல இருக்க நீரெல்லாம் எடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. அவ்வளவுதான். ஒரு சாச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒண்ணும் கிடைக்காது. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பல கோயில்கள் வந்து உடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நீர் ஆதாரங்களை நம்ம தண்ணியில இருந்து எடுக்கிறோம். எடுக்க பூமியில இருந்து எடுக்க என்ன ஆகும்னா அங்க லேண்ட் ஸ்லைடு, அதை வந்து நிறைய பாத்தீங்கன்னா உள்ள வந்து மண் அடுக்குகள் சாயும் போது கோயில்களுக்கு இடப்பாடு எப்படி இருக்கு. இங்கதான் இருக்கு காமாட்சி அம்மன் கோயில் பின்னாடிதான். இது பாருங்க தஞ்சை மாவட்டத்துல திருக்கோயில் குளம் குப்த கங்கைன்னு பேர். அது சீவாஞ்சியம் என்று நன்னிலம் பக்கத்துல ஒரு கோயில். ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணீர் எப்பவுமே இருக்கு. ஏன்னா அது வந்து தஞ்சை மாவட்டத்துல இருந்து ஆற்றுல இருந்து நீர் வர்றதுக்கு ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது திருக்கோயில் திருஷ்டி நாட்டு பகுதியில இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துக்கலாம். சினிமாவில பார்த்துக்கலாம். இந்த இடத்த நிறைய எடுக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல போய் யாரும் இறங்கக்கூடாது. ஒரு கை கட்டிருப்பாங்க. அந்த ஊர் கட்டுப்பாடு. இது வந்து இதே மாதிரி நாட்டரசன் கோட்டைன்னு சொல்லி ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் பாருங்க எப்படி பாதுகாப்பு. இந்த மாதிரியான அமைப்புகளோட மக்களுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவிலூர்ல. இதான் நாட்டரசன் கோட்டை சொன்னேன் இல்லையா? யாராவது இறங்குறாங்களா பாத்தீங்களா? இறங்க மாட்டாங்க. அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. எவ்வளவு ஃபங்க்ஷன் எவ்வளவு இதா இருந்தாலும் அதை வந்து பார்க்க வேண்டிய இது பண்ணுங்க. ஆத்தங்குடின்னு செட்டிநாடு பகுதி தண்ணீர் செம்மண் தளத்துல இருக்கும். காரைக்குடி பக்கத்துல இருக்கு. அதுக்கு மழை நீரை சேகரிக்கிறாங்க. மழை நீர் சேகரிப்பு ஒரு திட்டம் கொண்டாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டுல பல இடங்கள். ஆனா இன்னைக்கு அது பெரிய ஒரு நல்ல காரியம். மழை பெய்யற போது தண்ணீர் கிணத்துல சேகரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான காரியம். அது பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. தண்ணி வரதுக்கு அது தண்ணி வந்து சிதறாம போய் சேர்றதுக்கு அதுக்கு ஒரு நன்றி வச்சு செட்டிநாட்டு பகுதிகளை இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். தண்ணீர் பார்க்கும்போது தண்ணீர் வந்து குற்றாலத்துல தண்ணீர் பொங்கி வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு. அதே எக்ஸஸா வந்தாலும் தாங்க முடியாது. ஒரு ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, இதுல வீடியோல பார்த்துருப்பீங்க. எக்ஸஸா வாட்டர் வந்து பல பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க குற்றாலத்துல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிணறுல இருந்து திருக்கடவுர் 60ஆம் கல்யாணம்லாம் நடக்கும். நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா திருக்கடவுர் மயானம்னு ஒரு கோயில். அந்த கோயில்ல இருந்துதான் இந்த திருக்கடவுர் கோயிலுக்கு தீர்த்தம் வருது. தண்ணீர் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் வருது. இந்த படம் பண்ணீங்களா எவ்வளவு பேருக்கும்? வேற எங்க இருந்து எடுக்க முடியாது. எல்லாம் உப்பு தண்ணியா இருக்கும். அங்கேருந்து மட்டும்தான் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான பங்குனி மாசத்துல மட்டும்தான் அந்த கோயில்ல இந்த தீர்த்தத்துல குளிக்கலாம் அப்படின்னு ஒரு விருதுகள். இது உங்களுக்கு திருமயம் என்மூலக்கேணி 8 பக்கம் இருக்கு. இது 2 கோயிலுக்கும், அதாவது சைவ வைணவ கோயில் 2 இருக்கு. குடைவரை கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. 2 கோயிலும்
சண்டை போட்டுக்காம நீர் பங்கிட்டுக் கொள்ளணும் என்ற நோக்கத்தோட 8 முனை ஆக்டோகோனலா படிகள் இருக்கு. இது ஐயர் மலைன்னு சொல்லிட்டு குளித்தலை பக்கத்துல இருக்கு. இது வந்து சமண கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்கு. அந்த இதுதான் போறது, மலைக்கு போறது வழி. இந்த மலையிலிருந்து வர தண்ணீர் வந்து அப்படியே சேகரிக்கப்படுது. வேற அங்க வந்து நீர் ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனா இறைவனுக்கு வந்து நாள்தோறும் குளித்தலை காவிரியில இருந்து 6 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. வந்து இந்த கோயில்ல மலைக்கு மேல ஏறுவார். அந்த பண்டாரம் போய் ஒரு குடம் தான் எடுத்துட்டு வருவார். ஆனா எடுத்துட்டு வேண்டிக்கிறவங்க எடுத்துட்டு வரலாம், நடந்தே தான் வரணும். வந்து மேல எடுத்துட்டு போவாரு. இன்னைக்கும் நாள்தோறும் நடைபெற்ற. சரி, இந்த நீர் ஆதாரங்கள் வந்தனால் நமக்கு என்ன பயன்? நெற்களஞ்சியங்கள் வந்தது. தஞ்சாவூரை என்ன சொல்றோம்? நெற்களஞ்சியம்னு சொல்றோம். நெற்களஞ்சியங்கள் ஒவ்வொரு கோயிலும் இங்க கூட இருக்கு. ஜம்பை பக்கத்துல வட திருவரங்கம் ஒரு கோயில்ல நெற்களஞ்சி, பல கோயில்கள் இருந்திருக்கு. அழகர் கோயில்ல இருந்தது. நெற்களஞ்சியங்கள் வந்தது. இந்த மாதிரி நெற்களஞ்சியங்களை அது வந்து பாதுகாக்கணும் இல்லையா பாஸ்? இப்ப வந்து நம்ம நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்க, நெல்லை வந்து காய வைக்கிறாங்க, மழை வந்துருச்சு, எல்லாம் நனைஞ்சு போச்சு சார் அப்படின்னு பேப்பர்ல. அந்த காலத்துல நெல்லை பாதுகாக்கணும், தானியங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பண்றாங்க. திருவானைக்காவல் அதுல கல்வெட்டுகள் யார் வந்து அதை செஞ்சது, யார் எத்தனை பேர் அந்த பணி செஞ்சாங்க. இதுக்கு பண்டார வாரியம்னு பேரு. இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட திருவரங்கத்துல இதுக்கு பேர். இந்த மாதிரியான பல சிறப்புகள் உண்டு. அதாவது மனிதனுக்கு என்ன ஆதாரம்? நீர் ஆதாரம், உணவு. அடுத்தது உணவு. உணவு பாதுகாப்பு. இது ஸ்ரீரங்கம் திருவானைக்கால. திருவானைக்கால பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஸ்ரீ பண்டாரம்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்ரீரங்கத்தோட போனீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 6 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊர்ல தான் பிறந்தேன். அந்த நெற்களஞ்சியங்கள் தை மாசத்துல அறுவடை பண்ண உடனே எல்லார் வீட்டுக்கும் ஒரு கைப்பிடி நெல் கொண்டு வருவாங்க. தலையில சுமந்துக்கிட்டு வருவாங்க. அந்த விவசாயிகள் எல்லாரும் கோட்டைன்னு சொல்லுவாங்க. நெல்லை வந்து கோட்டை மாதிரி வைக்காலே கட்டி கொண்டு வந்துருவாங்க. சுவாமிக்கு வந்து படைப்பாங்க. அந்த 2 வீதிகள் வருவாங்க. வரும்பொழுது கையில வந்து ஒரு பிடி எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்பாங்க. இப்ப அந்த பழக்கம்லாம் நின்று போச்சு. ஆனா இவ்வளவு இது வந்து மக்களுக்கு ஒரு பஞ்சம் வரும்போதோ, ஊர்ல இடையூறு, பஞ்சம் இல்லாத போது, நீர் இல்லாத போது இந்த இதுல இருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அப்படின்ற அமைப்பு இருக்கு. இன்னைக்கும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, அதுல காலியா தான் இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தோம் உரை கிணறுகள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான ஏற்படுத்தப்பட்டது. இதுல பாத்துக்கலாம், நீங்க தோண்டிதான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மண்ணு கலர் வந்து சிவப்பு கலரா இருக்கு. இது பாருங்க, இது வந்து வேற கலரா இருக்கு. இந்த உரைய இறக்கும் போது ஒன்னோட ஒண்ணு சொல்லிக்கிட்டே வந்துருக்கு. அப்படி இது வந்து முதல்ல தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மண்ணை நிறுத்தி இருக்கிறாங்க. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபி பேரு. அகழ்வாராய்ச்சின்னு இந்த மண் அடுக்குகளை பத்தி படுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம காலம் பண்றோம். இதுக்கு பக்கத்திலே செங்கலாலையும் கிணறு கட்டிருக்காங்க. இது வரைக்கும் கிணறுகள் வந்து நம்முடைய அகழ்வாராய்ச்சியில் வெளிப்படுத்தப்படல. அதனால இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நல்ல அமைப்போட கட்டியிருக்காங்க. அண்மையில செய்த 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்யுது. இதுல வந்து சரி எல்லாம் செய்வீங்க சார், மக்கள் சாப்பிட்டுறாங்க, இறங்கி போய் சாப்பிடுவாங்க. பசுமாடுகள்லாம் என்ன பண்ணும்? நீங்க இது பார்த்துருக்கீங்களா? இந்த நடைவாவி கிணறு பாத்துருக்கீங்களா? யார் பாத்துருக்கீங்க? அங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் இறங்குறதுக்கு படி இருக்கும். இந்த கால்நடைகள் இறங்குவதற்கு என்னன்னா ஸ்லோப்பா இறங்கிருப்பாங்க. ஏன்னா அதை படியில இறங்க முடியாது இல்லையா? அந்த பசுமாடுகளோ ஆடுகளோ மாடுகளோ அதுக்காக என்ன பண்ணோம்னா அப்படியே ஸ்லோப்பா வச்சு அதுலதான் இறங்கி தண்ணீர் குடிச்சிட்டு அது மேல போகும். அந்த மாதிரியான அமைப்பு நீங்க ஐயங்கார் குளத்துல பார்க்கலாம். மக்கள் இறங்கிடுவாங்க, படியில இறங்கி எல்லாம் சாப்பிடுவாங்க. தண்ணீர் எடுக்கிறதோ போறதோ. என்னன்னா
இந்த பசுமாடுகளுக்காக ஒரு கிணறை ஏற்படுத்தலாம் பாண்டியன். அதுதான் மண்ணும் கிணறு. மண்ணும் கிணறு. ஆனா பசு, மண்ணும்னா அது தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு கிணறை ஏற்படுத்துறாங்க கோடை காலத்துல. அது ஒரு பாடல் கல்வெட்டா அப்படியே நண்பர்கள் வேதாச்சலம் ஏற்றம்லாம் இருக்கு. ஏற்றம்லாம் இருந்து அது வரவங்களுக்கு தண்ணீர் இறைச்சி கொடுக்கணும் அந்த பசுமாடுகளுக்கு. இன்னொன்னு பாத்தீங்களா, இன்னொன்னு இந்த பசுமாடுகளுக்கு தினவு எடுத்துனா எப்படி அரிக்க முடியாது. அது என்ன பண்ணும், ஆவுன்றிக்கல் அப்படின்னு. அது என்ன பண்ணும், ஊர் நடுவுல ஒரு ஓரத்துல ஒரு கல்லை நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த பசுமாடு என்ன பண்ணும், போய் உரசிக்கும். ஏன்னா அது முடியாது, கை இல்ல. அதுக்கு ஆவுன்றிக்கல் தானே சார் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அது அதுல கல்வெட்டுகள் இருக்கு, அதுவும் பண்ணுங்க ஒவ்வொரு ஊர்லயும் வச்சுருக்காங்க. அதனால கால்நடைகளுக்கும் அவர்கள் இது பண்ணிருக்காங்க, பசுமாடுகளுக்கு இந்த மாதிரியான பண்ணணும் அப்படின்னு பல ஊர்கள்ல நீங்க போனீங்கன்னா ஊர் நடுவுல கல் இருக்கும். இது எதுக்குடா கல்லுன்னு நினைக்கலாம். அது ஆதியின்றி கல். அதாவது பசுமாடு தனது திணவு பண்றதுக்கு அதை உரசிக்கிட்டு அது போகும். அதுக்காக அந்த மாடத்துல பாருங்க, மக்களுடைய சிந்தனை பாருங்க எப்படி எல்லாம் அவங்க திங்க் பண்ணிருக்கிறாங்க. சோ மனிதன்னா ஒரு குச்சி வச்சு கூட சுழஞ்சிக்கலாம். சோ அவன் என்ன பண்ணுவான், அந்த பசுமாடுகளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான அமைப்பு. நீங்க கூட ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். ஒரு நாய் என்ன பண்ணோம்னா, அந்த கார் கிளீனிங்க்கு பிரஷ் சுத்திட்டே வரும். இந்த நாய் என்ன பண்ணும், வெயிட் பண்ணிட்டே வரும். அந்த பிரஷ் கிட்ட நல்லா உள்ள போயிடும். சரன்னு அது அப்படியே நல்லா சுத்த வேண்டும். அப்புறம் அது வெளியில வந்துடும். பார்த்துருக்கலாம், யூடியூப்ல பல பேர் பார்த்துருக்கீங்க. இதுதான் அந்த நடைவாவி கிணறு. ரொம்ப ஒரு அற்புதமான இது என்ன சினிமாவில் ஒருத்தர் தான் சொல்றாரு, சினிமாவும் சரியா பார்க்கறதுல அர்த்தம் நினைக்கிறேன். நான் கடவுள் மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தர். எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் இருக்கணும். சும்மா வெறும் ஆர்கியாலஜி மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த இதுல உள்ள புதிய மண்டபம் போய் பாருங்க, அவசியம் பாருங்க. நான் கூட சார்ட்டு சொன்னேன், நடைவாவை கிணறு கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு. இது உள்ள இறங்கலாம். உள்ள போன ஒரு பெரிய மண்டபம், 2-3 கோயில்ல இருந்து பெருமாள் எழுந்தாங்க. எழுந்தவர்களே ஏன் வராங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த பக்கம் அதிகம் பேர் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, தண்ணீர் வந்த உடனே தண்ணீரை எடுத்துருவாங்க. பக்கத்துல இருக்க வயல்களுக்கெல்லாம் பயன்படுது. சோ நீர் ஆதாரமும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு, மக்களுக்கு ஒரு ஒற்றுமை அந்த இடத்துல சேர்றதுக்கு. இது நடைவாவி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. விஜயநகர் ஆர்கிடெக்சர் இதுல அவசியம் போய் பாருங்க. பக்கம் தான் விஜயநகர் தாத்தாச்சாரி. அதுல அனுமனுடைய பத்திய ஒரு கல்வெட்டே இருக்கு. கல்வெட்டு முழுமையும் அந்த பாடல் கல்வெட்டு அங்க இருக்கு அந்த கோயில். இப்ப கூட விற்பனை பண்றதுக்காக சரி, அவங்கதான் பண்ணிருக்காங்களா, ஆங்கிலேயர்கள் எதுவும் பண்ணலையா? ஆங்கிலேயர்கள் நிறைய பண்ணிருக்காங்க. அதுல எல்லிஸ்ன்னு ஒரு கலெக்டர், மெட்ராஸ்ல கலெக்டரா இருக்காரு. அப்போ 1818ல ஒரு பஞ்சம், நீர் பஞ்சம். அப்போ கிணறுகளை ஏற்படுத்துறாரு. 18க்கு மேல கிணறுகளை பண்றாரு. அவரு திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவர் இறந்து போனது இதுலதான், ராமநாதபுரத்துலதான் இறந்து போனார். ஆனா அவர் ரொம்ப ஒரு திருவள்ளுவர் மேல ஈடுபாடு. என்ன சொல்றாரு, 7 கிணறு இப்ப சொல்றாங்க. சென்னைக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 18 கிணறுகள் அவர் சென்னையில. இது ராயப்பேட்டையில ஒரு கிணறை ஏற்படுத்தினதுன்னா கல்லு இருந்துச்சு. இந்த கல்லை இப்ப மதுரை மியூசியத்துல வச்சிருக்கிறோம் அந்த கல்வெட்டை. அது என்ன சொல்றாரு, இருமணலும் வாய்ந்த மழையும் வருமணலும் நல்லறணும் நாட்டுக்கு உறுப்பு என்ற அடிப்படையில, திருக்குறள்ல குறிப்பிட்ட அடிப்படையில நான் இந்த மாதிரியான 27 துறவு கண்டு பாருங்க. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வளவு ஈடுபாடு இந்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் மக்களுடைய குறைகளை தீர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் அவர்களுடைய அந்த தண்ணீருக்கு பண்ணும்போது அதுக்கு ஒரு இது
திருக்குறளை அண்டர்ஸ்டாண்டிங்கா அவர் கொடுக்குறாரு. ஸோ எவ்வளவு தமிழ் மேல ஈடுபாடு, மக்கள் மேல ஈடுபாடு, மாவட்ட ஆட்சியர்கள் அப்படியெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த இதுல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏரிகள் உடையிற மாதிரி நிலையில இருக்கிற போது அந்த கலெக்டர் என்ன பண்றாரு, நான் அந்த கோயில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்பாளுக்கு தாயாருக்கு ஒரு மண்டபம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் அகதியில போகும்போது அந்த ஏரியில வந்து 2 பேர் நின்று வராங்க, 2 பேர் வில் வச்சுக்கிட்டு வராங்க. அதை பாக்குறாரு. 2 பேர், ஒருத்தர் ராமர் ஒருத்தர் லட்சுமணன், 2 பேரும் வராங்க. அவர் அப்படியே தெரியுது அவருக்கு, அவருடைய இமேஜ் அவருக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரரு, அப்படி இருந்தாலும் அவருடைய தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு மித்தவங்களுக்கு யாருமே கண்ணில் படாத ஒரு என்ன பண்றாரு, இவருக்கு மட்டும் படும்போது இந்த ஏரியை வந்து காப்பாற்றுறாங்க. அதனாலதான் ஏரி காத்த ராமர்னு அவர் என்ன பண்றாருன்னா இது கும்பினியார் தர்மம் அப்படியே கல்வெட்டுல எழுதி அந்த மண்டபத்துக்கு மேல தெலுங்குலையும் தமிழ்லையும் கல்வெட்டு எழுதி. விழுப்புரம் அணை பெண்ணை ஆற்றில் உடஞ்சி போய் இப்ப கட்டிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்கள், இவரு முல்லை பெரியார் வெளிநாட்டுக்காரங்க சொந்த செலவை போட்டு வந்து கட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இது பாருங்க, கிணறு வந்து சரிஞ்சிடும் இல்லையா, படிக்கிறோம் பேப்பர்ல படிக்கிறோம். வீடு கட்டும் போது அப்படியே சரிஞ்சு போகுது சார், வீடு மூடிடுது அப்படின்றாங்க. என்ன பண்ண ஓப்பன் வெல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நாளைக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இந்த மாதிரியான இந்த ஆந்திர பிரதேஷ் இருக்கு பாருங்க, எப்படி ஓப்பன் சரியாது. அதுல மேல ஒரு சப்போர்ட், அதுக்கு மேல ஒரு சப்போர்ட் படிக்கிறது தண்ணீர் வச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. நீங்க கங்கை கொண்ட சோழவரம் போனீங்கன்னா சிம்மத்தினுடைய வாயில இருந்து கீழே இறங்கலாம். சிம்மக்கேணின்னு உள்ள இறங்கலாம். அது வாயில் வழியா உள்ள இறங்கலாம். திருவள்ளுவர்ல இருக்கு, திருவள்ளுவரையில அது காமிக்கிறார், திருவள்ளுவரையில காமிக்கிறார். அது மாதிரி நிறைய திருவள்ளுவர் சொன்னீங்க மார்பிடை பெருங்கிணறு சஸ்திக வடிவம். இது என்ன சொல்லுவாங்கன்னா மாமியாருக்கு பிடிக்காம மருமகளுக்கு தெரியாது அப்படி சரி ஒன்னா பிடிக்க மாட்டாங்க, மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர மாட்டாங்க. இந்த மாதிரி மார்பிடை பெருங்கிணறு இது சஸ்திக வடிவத்தில் கிட்டத்தட்ட 74 படிகள் போகலாம். அதுல எண்கள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 1 2 3 போட்டு பல்லவர் கால நம்பர்கள் போட்டிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டார் தானா உலகத்தே காதல் செய்யாது இல்லாதே பரமன் படைத்த நாளைக்கு வரும், நாளைக்கு தர்மம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல காரியத்தை இன்னைக்கே பண்ணணும். படிக்கணுமா இன்னைக்கே போய் படிச்சிடணும். பாத்தியார் சொல்லி நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னா வேற பாடம் வந்துடும். நம்மளால படிக்க முடியாது. அதனால அன்றே செய் நன்றே செய் இன்றே செய். அதுதான் இது சொல்றாங்க. தர்மத்தை வந்து நீ வந்து இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் நினைக்காது. அது வந்து மூக்கு வந்து நமக்கு வந்து போகும்போது காலத்துக்கு குச்சி போகும் போது செய்யலாம்னா என்ன செய்ய முடியாது. அதனால நல்ல நிலைமையில இருக்கிற போது நல்ல எண்ணங்கள் வரும்போது உடனே தர்மத்தை செய் அப்படின்ற சொன்ன கல்வெட்டுகள் அங்க இருக்கு. இங்க காஞ்சிபுரம் உத்தரமேரூர் பாப்பாங்குளம் அப்படின்னு ஒரு ஊர்ல மெயின் ரோட்ல அந்த டூர் எடுத்தாங்க. எல்லாம் பண்ணி இதுதான் இந்த மாடுகள் இறங்கிறதுக்காக இது வந்து சாலையில இருக்கு. இதுல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு சார், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு. போய் பார்த்தோம்னா அந்த கல்வெட்டு தஞ்சைவரனுடைய கல்வெட்டு அது அப்படியே சைட்ல இருக்கு. நான் அப்ப கேட்டேன், ஏங்க ஏதாவது கோயில் பக்கத்துல இருக்கா அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு கல்ல கொண்டு போட்டுருக்காங்க. ஆமா சார், சிவலிங்கம் ஒண்ணு இருக்குது, ஒரு நந்தி ஒண்ணு இருக்குது. சரி நாங்க உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் வச்சுக்கோங்க. உடனே போய் பார்த்தா அது ஒரு பல்லவர் கால பிற்கால பல்லவர் கால நந்தி, ஒரு
இப்போ அந்த குளத்துக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா சுத்தி இருந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி மக்கள் நடந்து போற மாதிரி பண்ணி இந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து பிள்ளை கடல். அதாவது இந்த ஏரியில் தண்ணி இல்லாம போனாலும் இதுல இருக்கும். அது மாதிரி பல கிட்டத்தட்ட 50 பேர்கள் இருக்கு இந்த நீர்நிலைகள்ல இருக்கிறது. இந்த மாதிரியான சங்கரபாடியார்னு பேரு. அவங்க தானம் கொடுத்து ஒரு மண்டபமும் ஒரு கோயிலும் கட்டப்பட்டாங்க. இந்த நீர் செல்லும் குழாய் காமிச்சு இதுல எண்கள் போடுறாங்க. 21. இது வந்து நமக்கு இதெல்லாம் கிடைச்சது கோயம்புத்தூர் மாவட்டத்துல கிடைச்சது. இந்த மாதிரியான இது நங்கநல்லூர்ல கிடைச்சது. இந்த மாதிரி தண்ணீர் போவதற்கு இப்ப ஆதிச்சநல்லூர்ல கூட தண்ணீர் போவதற்காக கீழே இப்ப ட்ரைனேஜ் இப்ப அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான திருக்கோயிலூர்ல கிடைச்சிருக்கு. திருக்கோயிலூர் இதுதான் அந்த இது கீழடியில கிடைச்சது அந்த பைப்பு. அது ஃபில்டர் பண்றதுக்காக கீழடியில அண்மையில கிடைச்சது. அந்த காலத்துல நீர் ஆதாரத்தோட வீடுகள் இருந்திருக்கு. அதுக்கு வந்து வேண்டிய வசதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த சுருணைங்கிறது இந்த இது வழியாதான் உள்ள போகுது, பூமிக்குள்ளதான் போகுது. இப்ப நம்ம அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்றோம். அந்த மாதிரி அமைப்புகள் பண்ணியிருக்காங்க. இது வணிகர்கள் அப்புறம் அந்த ஒட்டகம் இருக்கு, பாண்டியர்கள், இது வந்து கட்டாதீர்கள், இது வந்து மாவட்டம் அவினாசி பக்கத்துல. நெக்ஸ்ட் இது காளிங்கராயன் வந்து திருப்பூர்ல வந்து கோவை மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கால்வாய். இதை வந்து அந்த காளிங்கராயன் கட்டாது. அங்கதான் நமக்கு இந்த கொடுமணல் அப்படின்னு கொடுமணம் அப்படின்ற பதிப்பத்துல வர குறிப்புகள் அந்த ஊர்ல இருக்கு. அந்த ஊர்ல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்கோம். அதான் அந்த கால்வாய் காளிங்கராயன் கால்வாய். இது வந்து பேரூர் அணை. இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் போய் கேட்கறாங்க, அரசர்கிட்ட போய் கேட்கறாங்க கொங்குநாட்டுல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அணைய வந்து கட்டுங்க, ஆனா முதல்ல கீழே அணை நிரம்பணும், நிரம்பினதுக்கு அப்புறம் நீங்க புரியுதா நான் சொல்றது? முதல்ல லோயர் அணைக்கட்டு வந்து நிரம்பட்டும், நிரம்பினதுக்கு அப்புறம் நீங்க உங்க அணையை நிரம்பிக்கீங்க. நம்ம என்ன கேட்கிறோம், கர்நாடக மாநிலத்துல எங்களுக்கு முதல்ல கொடுத்துருங்க தண்ணி, நாங்களுக்கு பாசனம் வேணும், அதுக்கப்புறம் நீங்க மேல போனா இப்ப தண்ணி நிரம்பணும்னு அனுப்புறாங்க. அது வந்து நமக்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரூர்ல இருக்கிற கல்வெட்டுகள் நமக்கு என்ன சொன்னா கீழடியை நிரப்பிக்கீங்க. அது முதல்ல கொடுக்குற ஆர்டர், அரசனுடைய ஆர்டர் என்னன்னு முதல்ல கீழே நிரப்பிங்க, நிரப்பி அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதான் பேரூர். இதோட இது வந்து இது பக்கத்துலதான் இருக்கு, இந்த அம்மா திருப்பூர் பக்கத்துல. இப்போ அதோட அரசாங்கம் வந்து போறாங்க. இந்த கிணறு எவ்வளவு அழகா கட்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த ஏற்பட்டு ஒரு கோயிலுடைய அமைப்போட கட்டியிருக்காங்க. பாருங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல கீழே தண்ணி போகுது, மேல பாருங்க மேலேயும் தண்ணி போகுது. சோ இந்த பிரிக்கை உடைக்க கூட முடியாது உங்களால. இன்னைக்கு இருக்கிற பிடபிள்யூடி பீப்புள் உடைக்க முடியாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டிக்காங்க, ஒரு கேப் இல்லை, ஒரு செடி வளர்ந்துருக்கா பாருங்க. இன்னைக்கு கட்டுற கட்டத்துல அப்படியே செடிகள் வரும், ஒரு செடி வளர்ந்துருக்கா இங்க இருக்கும். இது கீழே வந்து வாய்க்கால், ராஜா வாய்க்கால் என்ன சொல்றாங்க, மேல வந்து தண்ணி போயிடுச்சு கட்டப்படுது. தெரியுதுங்களா? பகுதி இது ரோடு பாருங்க, இது கீழே இது ஏதாவது ஒரு கேப் இருக்கும். சோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி. சோ அப்போ டிவோட்டடா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கட்டும் போது ஒரு பக்கம் உடஞ்சி போகுது, ரோடு போடும்போது பாலம் இதாகும். இந்த தூம்பல இருக்கிற கல்வெட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், தெரியுங்களா? கல்வெட்டு தண்ணியில போய் நின்று கல்வெட்டு படி எடுக்கிறாங்க. சாரெல்லாம் அப்படிதான் எடுத்துருக்குறாங்க, விழுப்புரம் சார்லாம்.
இந்த மாதிரி மேல ஏறி உட்கார்ந்து எடுக்கணும். கீழே பாம்பு வருதா முதல்ல வருதா தெரியாது. நாங்க ஒரு கல்வெட்டை போய் எடுக்கிற போகும்போது உள்ள போய் இறங்கிட்டோம். எல்லாரும் வேஷ்டி கட்டிக்கிட்டு பேக்கெட்லாம் ஓரமா வச்சுட்டு இறங்கிட்டோம். சார் நீங்க என்ன சார் பண்ணீங்க? முதல்ல இருக்கு சார். எங்க பாதி வெளியில போனோம். எங்களுக்கு வரவும் முடியாது போகவும் முடியாது. அப்படி சொல்றாங்க. எனக்கு அப்படி திக்கு ஆயிடுச்சு. நான் பண்ணல 3 பேர் எங்க அசிஸ்டன்ட் 3 பேர் நிக்கிறோம். நல்ல வேலை எங்களை கண்டு வரல. அது இல்லைன்னா அந்த மாதிரி ராஜேந்திரன் மேல உட்காந்து கல்வெட்டு பண்ணி எடுக்கிறாங்க. ஃபுல்லா தண்ணி. இந்த தண்ணியில தான் நம்ம போய் எடுக்கணும். இது வந்து ஒரு நம்முடைய அப்புறம் கொடுமுடி சண்முகம்னு சாருக்கெல்லாம் நம்ம நண்பர். அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு இன்ஜினியரா இருந்தாங்க. பிடபிள்யூடி இன்ஜினியரா இருந்தா கூட நிறைய பேர் இருந்தாங்க. கோபதி நாயகம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களோட நாங்கெல்லாம் பணி செஞ்சிருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு அவங்கள பேர்ல விழுப்புரத்துல திண்டிவனத்துல ஒரு பணி செய்யறது. அவர் ஏரிகள்லாம் போய் பார்ப்பார் இல்லையா? ஏரி பார்க்கும்போது அங்க கிடைக்கிற அந்த கல்வெட்டுகள், இந்த மாதிரி தூம்பு கல் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஒரு மியூசியம் மாதிரி வச்சு மியூசியம் மாதிரி வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க போங்க திண்டிவனத்துலயும் சரி விழுப்புரத்துலயும் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. பட் சரியான கூட மெயின்டைன் பண்ணல. இப்ப கொஞ்சம் முயற்சி பண்றாங்களான்னு தெரியல. நம்ம அந்த கல்வெட்டுல இதெல்லாம் போட்டிருக்கு. ரொம்ப ஒரு ஆர்வமுடைய கோழி கல்வெட்டு. அது வந்து நம்முடைய நீர் ஆதாரங்களை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மியூசியம் மாதிரி வைக்கணும். ஃபார் எஜுகேட்டிவ் பர்பஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற அளவுல இப்ப நீங்க அமெரிக்காவில போனீங்கன்னா ஒரு சுயஸ் கால்வாய் தோன்றான். எத்தனை பேர் இறந்து போனாங்க, என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்கிறதுக்கு அவங்க ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா மக்களை இது பண்ண மாட்டாங்க. அதே போல பர்மால வந்து பண்ணும்போது ரயில்வே ட்ராக் பண்ணும்போது இங்க இருந்து இந்தியாவில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு மனிதர்களாவே பயன்படுத்தல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊட்டி போறோம். அந்த மலைப்பாதை முதல்ல போடும்போது எப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. யானைகள் வந்திருக்கும், ஒரு பக்கம் கொசுக்கள் வந்திருக்கும், இந்த மாதிரி வியாதிகள் வந்திருக்கும், ஃபீவர் வந்திருக்கும், மலையேறும். இப்படி எல்லாம் பண்ணிதான் அந்த ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து அதையே நினைச்சு பார்க்கறதுக்கு அளவில் அவங்க வந்து ஒரு அருங்காட்சியகமாக அங்க வந்து வைத்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு இதுக்காக போட்ட ஒரு எறும்பு தண்ணி சாப்பிடணும். அது பாருங்க அந்த டிராப் வரத பிடிச்சி. இது வந்து ஒரு ரேப் போட்டோகிராஃப். அது தினமலர்ல வந்துச்சு. நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி போட்டேன். இந்த பையனை பாருங்க, பாலமா வெடிச்சு போயிருக்கு. தெரியுதுங்களா? நிலம் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். அந்த பையன் பாதி கொலை வச்சுக்கிட்டு கண்ண பாருங்க. சோ நீரின்றி அமையாத உலகங்கிறதுக்கு அந்த போட்டோகிராஃபி போகணும். அப்பேற்பட்ட இதுல வந்து எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. கோமதி நாயகம், கொடுமுடி சண்முகம், ரத்னவேலு விருதுநகர்ல இன்ஜினியரா இருந்தாங்க. ராஜவேலு, பாலசுப்ரமணியம், ராஜேந்திரன் புதுக்கோட்டை, ராஜகுரு ராமநாதபுரத்தில் அவர் வரப்போறாரு 4 நாளைக்கு. ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு முதலாம் தரத்துல பிச்சைப்பிள்ளை, ஜெகதீசன், பாலாஜின்னு சொல்லிட்டு அவர் எங்களுடைய துறையிலிருந்து ராஜகோபால், ஆசிரியர் காந்தி, ராஜேந்திரன், வேதாச்சலம், சாந்தலிங்கம், சிவானந்தம், அதே போல விழுப்புரம் வீரராகனுடைய பேர் போச்சு. அதே போல நடுவூர் சிவகுமார் கரஸ்பாண்ட் தினமலர் என்னுடைய 25 நாட்கள் வந்து தொடர்ந்து வறட்சி இருக்கிற போது என்னுடைய கட்டுரைகளை வந்து 2 பேருமா சேர்ந்து எழுதணும். இதற்காக தான் ஆசைப்பட்டாய் தமிழா அப்படின்ற தலைப்புல 25 நாள் எழுது. அது மாதிரி எதுக்கும் கொடுத்தது இல்லை. அது நானும் அவரை சேர்ந்து எழுதணும். தண்ணீர் கண்ணீர் அப்படின்னு ஒரு புத்தகமாக தினமலர் வெளியிட்டு. சோ நம்முடைய வரலாற்று ஆதாரங்களை பார்க்கறது நீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அது வந்து வேளாண்மைக்கும் சரி, நீர் மக்களுக்கு தேவைக்கான குடிநீர் தேவைக்காகவும் அவர்கள் பயன்படுத்தி இருந்திருக்கின்றார்கள். அதை எப்படி சேமித்திருக்கின்றார்கள், எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், அந்த மடுகு போன்ற அமைப்புகளால் நாம் அறிந்து கொள்கின்றோம். எவ்வளவு இன்ஜினியரிங் ஸ்கில் இருந்திருக்கு என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு
இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல இது ஒரு பக்கம், முக்கியமான பக்கமாக விளங்குகிறது. இதெல்லாம் நாம் எழுதுனதுக்கு அப்புறம் நம்முடைய சட்டசபையிலையும் இதை பற்றியான ஒரு ஆய்வுகள்லாம் இது பண்ணி பல இடங்கள்ல இந்த மாதிரி டூர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முந்தைய அரசு முயற்சி பண்ணுது. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் அந்த கருதுகின்றோம். தொடர்ந்து நம்ம பகுதிகளில் இருக்கிறது ஊர் மக்கள் தான், மக்களுடைய ஈடுபாடு இருந்தால்தான் இந்த குளங்களில் ஏரிகளில் இன்னைக்கு கூட சிறு தொழில் இயக்கம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் பகுதிகள் எல்லாம் பல ஊர்கள்ல இந்த ஏரிகள் எல்லாம் பாதுகாக்கிறாங்க, மரங்களை நடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஈடுபாடு கொண்டு நம்முடைய பகுதி எஸ்பெஷலி காஞ்சிபுரம் மாவட்டத்துல நிறைய ஏரிகளை நம்ம பாதுகாப்பது நம்முடைய முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களுக்கு எனது வணக்கம். ஐயா, இது காலம் நீர் மேலாண்மை பற்றி விரிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி, தினமலர் ஆசிரியர் இவரை கேட்டுக்கொண்டதன்படி இவர் ஓரிரு மாதங்கள் காலம் வரையிலும் வாரந்தோறும் இவர் படத்துடன் நீர் மேலாண்மை பற்றி கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. இது யாராவது நாம் சேகரித்து வைத்திருக்கிறோமா? இப்படியெல்லாம் பயிர வந்திருக்கிறீங்க. இனி வருங்காலத்துல இன்றையிலிருந்து எந்தெந்த செய்தித்தாள்களை தொல்லியலை பற்றியோ கல்வெட்டியலை பற்றியோ சிற்பயியலை பற்றியோ சிற்பக்கலையை பற்றியோ எந்த செய்தி வந்தாலும் அந்த பேப்பர் கட்டிங்க எடுத்து வச்சு ஒரு சேகரித்து ஒரு ஆர்வமா வச்சுக்கணும். இந்த பழக்கத்தை நீங்க மேற்கொள்ளணும். இப்ப இவருடைய கட்டுரைகள்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கேன். இவர் நீர் மேலாண்மை பற்றி எழுதிய கட்டுரைகள் அத்தனை பேப்பர்ல வந்ததை நான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்று அரிதாக எங்களுக்கு காலை சிற்றுண்டி வாங்கி வந்தது. அதாவது ஐயாவுக்கு, கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு, இவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும் போது அறையில ஒரு தாள்ல நடுக்க பற்றிய செய்தி ஆங்கில பத்திரிகையில வந்தது. அதெல்லாம் அந்த சிற்றுண்டியை மடிச்சு வைத்து அனுப்பியிருக்கேன். ஏதோ எங்க கண்ட அதை பிரிச்சு கொடுக்கும் போது என் கண்டப்பட்டதை எடுத்து மடிச்சு பத்திரிகைகள் கையில் வச்சிருக்கேன். இது மாதிரி பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்பதான் எந்தெந்த பகுதியிலிருந்து என்னென்ன கண்டுபிடிப்புகளை புதிதாக கண்டுபிடித்து பத்திரிகை செய்தியாக அனுப்பியிருக்கிறது வாயிலாக நாம தெரிஞ்சுக்கலாம். அதை நீர் மேலாண்மையா இருக்கலாம், சிலைகளை பற்றி இருக்கலாம், கல்வெட்டுகளை பற்றி இருக்கலாம், அடுக்கற்களை பற்றி இருக்கலாம். எந்த செய்தி வந்தாலும் சரி, இதை நீங்கள் சேகரிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் என்று தலைநாண்டு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இவருடைய நீர மேலாண்மை பற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர்களுக்கு நன்றி சொல்றது பாருங்க. என் பேர் அதுல பதிவு இடர்ன்றதுனால இப்ப அவர் பேரை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையா எந்த அளவுக்கு இவருடைய அறிவின் பயனாக நம்ம எல்லாம் பாராட்டத்துக்கு இருக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நன்றி பாராட்டுவர்களாக நீங்களும் விளங்கணும். இது இலவசமாக ஏற்படுத்தி இந்த பயிலரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை எத்தனை அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அத்தனை அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல விரும்பக்கூடாதுன்னு பார்த்தேன். சில மாணவர்கள் சென்று நோண்டிட்டு இருக்காங்க. அதற்காக இந்த பயிலரங்கம் இல்லை. அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்க வராதே விட்டா இன்னொருத்தர் விருப்பம் உள்ளவரை நாங்க உள்ள சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தயவு கூர்ந்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வது இது ஒன்றுதான். வந்தீங்களா, கவனிச்சீங்களா, குறிப்புகள் எடுத்தீங்களா, நம்ம அறிவை விசாரமாக்கீங்களா, இதை நாம வருங்காலத்திற்கு பயன்படுத்தணும் என்ற எண்ணத்துல இங்க பயிர வேண்டும். தயவு கூர்ந்து உங்களுடைய மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்வது. சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும்,
உங்க தமிழ்துறை தலைவர் வந்து நேரா பின்னாடி போயிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாரு எனக்கு தெரியும். திரு அன்பழகன் எவ்வளவு நேரம் பின்னாடி உட்கார்ந்தாரு இந்த செய்தியை சொன்ன பிறகு சிறு சலசலப்பு ஏற்பட்டு அதனால துறை தலைவர் உட்கார்ந்தார். அன்பழகன் வந்த உடனே நான் சொன்ன உடனே அவர் பின்னாடி போய் உட்கார்ந்தார், முன்னாடி உட்காரு. காரணம், நீங்கள் வந்து உங்களுக்காக எவ்வளவு பணம் விரயம் செய்து தொல்லியல் துறை சார்ந்தவர்களும் சரி, சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்தவர்களும் சரி, உமா கல்வி அறக்கட்டளையை சேர்ந்தவர்களும் சரி, இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று முதலில் நீங்கள் மாற வேண்டும். உணர்ந்து இங்கே படிக்கப்பட்டவர்கள் அப்படிதான் நீங்கள் முழுமையான தொல்லியல் அறிவை பெற முடியும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முறை இந்த பக்கம் யாரும் செல்ல வச்சுட்டு படம் எடுத்துக்க தேவையான பணம் சொல்லுவோம். ஆனா வேற ஏதாவது செய்திகளை நீங்கள் பார்க்கறதா தயவு செய்து வெளியே போயிட்டு உட்காந்து ஃப்ரீயா பார்க்க, பயந்து பயந்து உட்காந்து பார்க்கணும், தேவையில்லை. இதை பின்பற்றுங்கள். அடுத்து திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சார் கிருஷ்ணமூர்த்தி, சரித்திர செம்மல் அப்படிலாம் அடிக்கிட்டே போலாம். அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா நிறைய கொலைச்சூடுகளையும் சிற்பேடுகளையும் படித்த மனிதர்கள்ல இவர் ஒருத்தர் தமிழ்நாட்டில். உண்மையிலே அப்படிப்பட்டவர். உங்களுக்கு அவரை வருத்தி இந்த வயதிலையும் ஏற்கனவே படிச்சதை நினைவுபடுத்தி உங்களுக்கு எடுத்து சொல்றாருன்னா பார்த்துங்க எவ்வளவு தயார்பட்டு வரும். அந்த வயசானவே மறதி ஏற்படும். அந்த மறதி மறுபடியும் மேலும் மேலும் நினைவுக்குவதற்காக சிரமப்பட்டு இதெல்லாம் தயாரிச்சுட்டு வந்து உங்களுக்கு இங்க பட வழியாக காணொலி வழியாக உங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. காதலை கேட்பதால் வந்து அறிவு வளருது, கண்ணால் பார்ப்பது அதை விட 80 விழுக்காடு நம்ம அறிவை பெறுவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம உளவியல் சொல்லுது. இந்த உளவியல் சொல்படி நீங்கள் அறிந்து உங்களுடைய அறிவை விசாலமாக்கி இந்த தொண்டினை எங்களுக்கு பிறகு நீங்க செய்யணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு. தயவு கூந்தலை நீங்க இனி வரும் காலங்களில் சரியாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிருந்து விடைபெறுவதற்கு முன்னால இப்போ இந்த பாடங்கள் நடத்தியது ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஐயா கிட்ட கேட்டுங்க. நம்ம 1:30 மணிக்கு தான் நம்ம வெளியே போனோம்ன்ற திட்டம் இருக்கு. அதனால இந்த காலம் இடைப்பட்ட காலம் செய்திகள் சொல்லணும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இது மாதிரி கல்வெட்டு செய்திகள் இருந்தா தாராளமா சொல்லலாம். நாங்க வந்து ஆய்வு பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு தொலைபேசி மூலம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டால் உங்க ஊருக்கு நாங்களே ஊர். நீங்க வந்து எங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எங்களுக்கு உணவு கொடுத்து வழி செலவுக்கு பணம் கொடுத்து அதெல்லாம் செய்ய வேண்டாம். தகவல் கொடுத்தாலே போதும். அடுத்த நாள் உங்க இடத்துல அந்த கல்வெட்டை பார்ப்போம். இந்த துறையில் உள்ளாறு கல்லுன்னு ஒண்ணு சொன்னாரு தெரியுங்களா ஐயா? அது லேசாதான் சொன்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, குமிழி காமிச்சாரு பாருங்க. ஒரு கல் வந்து தொங்கு மேலேயே தொக்கி நிற்கும். தண்ணி வந்து வெளியே போக கூடாதுன்னா அதை இறக்கி விட்டாங்கன்னா தண்ணி வெளியே போகாது. அந்த நீர் செல்லும் பாதை வழியா கரைக்கு அடியில் தான் போகுது. நீர் செல்லும் பாதை அதன் வழியா வெளியேறாது. இப்போ மழை காலங்கள்ல தண்ணி வந்து மழை பெய்யுது, தண்ணியை நம்ம ஏரியில தேக்கி வச்சுக்கணும், ஏரிக்கு கீழே இருக்க நிலங்களுக்கு எல்லாம் பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னா மழை காலங்கள் பேசிட்டு இருக்கு, ஏரி நிறைய பேருக்கும் பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல என்ன செய்யுது, ஏரி கரை உடைஞ்சிடும். அதுதான் கலிங்குன்னு சொன்னாரு. கலிங்கு வழியா வெளியேறும். அப்படி கலிங்கு வழியாய் காவியை பார்க்கும் ஏரி கலிங்கு வழியாக வெளியேறும் நீர் தான் அள்ளித்தொடர் மலைத்தொடர் என்று சொல்லக்கூடிய கொசத்தலை ஆற்றை உருவாக்குவதற்கும் பாலாற்றிலிருந்து காவேரி பார்க்கும் ஏரிக்கும் நீர் வந்து நிறைந்து அதன் வழியாக கொசத்தலை ஆற்றை அடைகிறது. ஒரு ஆலயம் உருவாக்குறது ஒரு ஏரி கலிங்கு நீர். கலிங்கல் நீர் கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட மதர்கள் கண்மாயில் குமி சொல்லக்கூடிய தூம்புன்னு சொல்லக்கூடிய படி நீர் ஏறும் படி அவ்வளவு பரப்புக்கு கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் நீளமுடையது காவிரி பார்க்கும் ஏரியின் கரை நேரும். இதற்கு மகேந்திர வாய்க்கால் வழியாக அந்த
ஏரிக்கு பாலாற்றிலிருந்து தண்ணி வருகின்றது. ஐபிஎஸ்ல போகும்போது அந்த மகேந்திரவாடி வாய்க்கால் இருந்து வாலாஜாபேட்டைக்கு கிடைக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் செக் போஸ்டுக்கு கிடையாது, டோல்கேட்டுக்கு கிடையாது. அதன் வழியா தான் தண்ணி இருக்கு அந்த ஏரிக்கு. ஏரி ஆற்றிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க ஏரிகளை. அது நிறைஞ்சி கிளம்பு போய் பல ஏரிகளை நினைச்சு கைகள் வழியா பல ஏரிகளுக்கு தண்ணி பாய்ச்சப்படுது. அந்த ஊர்களில் இருந்து நிலங்களுக்கு தண்ணி பாயும். நீரின்றி அமையாத ஒழுக்குன்னு வள்ளுவன் சொன்னது போல இதுதான் விஷயம். ஒவ்வொரு ஊருக்கும் இது வேணும். அது எப்படி பாருங்க, பெரிய மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய ஊர்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஏரிகள்லாம் நரிசிக்கிட்டு போயிட்டு கடையெல்லாம் கடைசியா சேரும். கூரம் இருக்கு இல்லையா கூட பாலாற்றுல வெள்ளம் வரும்போது வெள்ளக்காரன்னு சொல்றாங்க. வெள்ளம் வந்தா வெள்ளமா தண்ணி வடிகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளக்கால், ஆற்றுக்கால், ஊற்றுக்கால் ஒண்ணு இருக்கு. எத்தனை கால் இருக்கு பத்தியா? நமக்கு 2 கால் தான். ஆனா ஆற்றுக்கு எத்தனை கால் இருக்கு பாத்தீங்களா? ஆற்றுக்கால் இருக்குது, ஊற்றுக்கால் இருக்குது. இந்த மாதிரி கால்கள் நிறைய இருக்கு. நீங்க படிக்கணும். நீர் மேலாண்மை படிச்சீங்கன்னா தான் நீங்க நீரினுடைய அருமை பெருமையை தெரிந்து சிக்கனமாக பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம பின்னாடி வரக்கூடிய மக்கள், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்கள் நீரின்றி தவிப்பார்கள். அப்ப நீரினுடைய பெருமை என்ன என்பதை பாருங்கள். ஐயா, உங்க தமிழ்துறை தலைவர் வந்திருக்காரு. எனக்கு ஒரு 3 புத்தகங்கள் நீர் மேலாண்மை பற்றி எழுதும் புத்தகம் தான். ஆற்று நீர், நதி நீர் என்று சொல்லக்கூடிய 3 புத்தகங்களை நான் இங்க வந்து உங்களுக்கு பாடம் எடுத்த போதெல்லாம் எனக்கு பரிசான நூல்களை கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நினைவு கூறுதல். இது மாதிரி மறந்துடக்கூடாது எந்த செய்தியும். நீங்க பாடம் நடத்தக்கூடிய வந்த ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள், எந்த நேரத்தில் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டு கழிச்சு சொன்னா கூட எனக்கு வந்து ஸ்ரீதரன் ஒரு கி ஸ்ரீதரன் ஒருத்தர் வந்தாருங்க, தொழில் துறையில நீர் மேலாண்மை பத்தி நடத்தினாருங்க. சாய் கிருஷ்ணமூர்த்தியும் வந்தாருங்க. அவர் செப்பேடுகளையும் உழைச்சு விடுங்க பத்தியும் அதிக விஷயங்கள் நிறைய நாங்க கத்துக்கிட்டுங்க. அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அதெல்லாம் நம்ம உமாசங்கர் ஐயா நிறைய ஏராளமா அவரும் சொல்லுவார். நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதை பகிர்ந்துகின்ற போதுதான் நீங்க முழுமையாக உணர முடியும். அது பின் சந்தேகங்களும் நீங்கள் எடுத்து செல்ல முடியும். ஆகவே இனி வரும் காலங்களில் அமைதியாக அமர்ந்து பாடங்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களெல்லாம் கூட்டு வர முடியாது மறுபடியும். ஆனா உங்க தமிழ்துறை தலைவர் ஒன்னா அவரால் முடியும். அந்த செயல்பாடெல்லாம் செயல்படுத்துவதற்கு, இது மாதிரி செயல்படுத்துவதற்கு அவரால் முடியும். மீண்டும் மீண்டும் கூப்பிடலாம் எங்களால். ஆகவே இந்த தலைப்பில் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால் கேள்வி கேட்கலாம். இது கேள்வி என்ன? உங்களுக்கு ஐயங்கள் பெரிதும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். இருக்கா? இல்லைங்க, இப்போ வந்து கல்வெட்டு வந்து அந்த ஏரிக்கு இடையில வந்து நீர் வெளியே இருக்கு. அந்த இடத்துல வந்து மீன் சின்னம் இருக்கு சொன்னாங்க. அது எந்த ஊர்ல இருக்கு? பாண்டியன் கவிநாடுன்னு சொல்லிட்டுமா, புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கவிநாடுன்னு ஒரு ஏரி இருக்கு. கவிநாடு அங்க நிறைய நாடு வரும். அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி மீன் சின்னத்தோட இருக்குது. பல இடங்கள்ல இருக்கு. புலி சின்னத்தோட இருக்கு. ஊற்றுக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா புலி சின்னத்தோட கல்வெட்டுகளோட ஏரி இருக்கு. அந்த மாதிரி அந்த அரசர்கள் ஏற்படுத்துகின்ற அதெல்லாம் அரச சின்னத்தோட இருக்கும். அது பாண்டியர்கள் அதிகமா பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பாண்டிய நாட்டுல வந்து நீர் கிடையாது. நிறைய ஆறுகள், தாமிரபரணி ஆற்றுல எல்லாம் தண்ணி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து வைகை ஆறு சின்ன காட்டாறுகள் தான். அதனால அந்த ஏரிகளை மெயின்டைன் பண்றது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அந்த பகுதிகள்ல இருக்கிற ஏரிகள்ல உங்களுக்கு இந்த அரச முத்திரைகளோட அரசர் இந்த பாண்டிய மட்டும் நான் இதை ஏற்படுத்தினேன். அப்ப 2 மீன்கள் போட்டு நடுவில் செஞ்சு அது மண்டபங்கள் ஏற்படுத்துறாங்க. இப்ப நீங்க வந்து வரதநாடு பெருமாள் கோயில் போனீங்கன்னா அந்த தாயார் சமயத்துல இருந்து கீழே இறங்கி படிக்கட்டுல ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கட்டுல போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்க? வராகம், பன்றியோட இது கட்டாது. அது வந்து கட்டாரிங்கிறது அரசர் இது தன்னுடைய வலிமையை காண்பிப்பதற்காக.
பன்றிங்கிறது வந்து வராக அவதாரம். திருமால் வந்து எடுத்து அரச முத்திரைகள் பல இடங்கள்ல இருக்கு. பாண்டியர்களுக்கு அதிகமாக நமக்கு பார்க்கிறோம். சோழர்கள் ரொம்ப குறைச்சு. திருவள்ளூர் பக்கத்துல ஒரு கோயில் கல்வெட்டுல இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது எந்த அரசனால ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற போது அது அரச முத்திரையோட அங்கேயுமே வந்து மீன் சின்னம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க சித்திரமேக தடாகம் மகேந்திரவர்மன் தூசி மாமன்றம் இருக்கலாங்க. பல்லவர்கள் ஏற்படுத்தியிருந்தாங்க ஐயா. ஆனா அந்த மீன் சின்னம் இருக்கு. பாண்டிய சின்னம் இருக்கா? ரெனோவேட் பண்ணும்போது அது செய்திருக்கலாம். இருக்கும் போது பாண்டிய அரசு யாராவது அவனுடைய சின்னத்தை அதுல பொறிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏற்படுத்தினவர் ஒருத்தர் ரெனோவேஷன் புதுப்பிக்கிற போது அவர்கள் என்னால புதுப்பிக்கப்பட்டது. காலையில அவர் சொன்னார் இல்லையா, இது பழக்கற்படி அப்படின்னு சொன்னார் இல்லையா. பழக்கற்படிங்கிற போது இது வந்து ஒரு கோயிலை கட்டும் பொழுது அந்த கல்வெட்டுகளை எடுத்து வெளியில வச்சுட்டு திரும்பி ரெனோவேஷன் பண்ணிட்டு அந்த கல்வெட்டுகளை மீண்டும் எழுதுறாங்க. அது வந்து சோழ காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட கல்வெட்டு. இவர் எழுதும்போது 12ஆம் நூற்றாண்டு எழுத்து மாறுபடும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோம், ட்ரூ காப்பி. இப்ப நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிறதுனால அப்படியே நீங்க பண்றீங்க. நாங்கெல்லாம் டைப் பண்ற காலத்துல ட்ரூ காப்பி கீழே போடுவோம், போட்டு சைன் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இது பழங்கற்படி அப்படின்னு போட்டு கல்வெட்டுகள். அதாவது அவ்வளவு நுணுக்கமாக அந்த செம்பியன் மாண்டியர் அவங்க கோயில் ரெனோவேஷன் பண்ணது ஒரு சயின்டிபிக் ரெனோவேஷன். அப்போ அவங்களுடைய பெயர்கள் வரும்,